வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அரகரோகரா. பாருங்கள், மழை பெய்கிறது. இதுதான் நெல்லைக்கந்தனுடைய பேரருள். இந்த கொடிச்சியிலே தேர் வருகிறது. உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில், குறிப்பாக நல்லூர் பக்கத்தில் நிற்கிறோம். இன்றைய நாள் 16ஆம் தேதி. நாளைய தினம் 17ஆம் தேதி இந்த 2026ஆம் ஆண்டு மகோத்சவமானது கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகுது. அந்த வகையில் இன்றைய தினம் கும்பாபிஷேகம், அதாவது கிழக்கு வாசல் ராஜ கோபுரத்தினுடைய கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதோட இன்றைய தினம் ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து கொடிச்சியில் கொண்டு வர அந்த நிகழ்வும் மிக சிறப்பாக இடம்பெற்றது. அது சம்பந்தமான காணொலி தான் பார்க்க போகிறோம். அப்படியாக பாருங்கள், எல்லா தடுப்பு வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டு மகோத்சவத்துக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற அந்த கொடிச்சியில் கொண்டு வர விடயங்களை நாங்கள் தொடர்ந்து காணொலியூடாக பார்க்கலாம். பாருங்கள், ராஜகோபுரம் பாருங்கள் எப்படி அந்த சூரிய ஒளி பட்டு மினுங்குதண்டு. அப்படியாக நாங்கள் தொடர்ந்து கொடிச்சியில் கொண்டு வர விடயம் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறுகின்றதை இந்த காணொலியூடாக பார்க்கலாம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிறோம் கல்லியங்காட்டில் நிற்கிறோம். கல்லியங்காட்டில் அந்த காலந்தொட்டு பரம்பரையாக அந்த கொடிச்சியிலை விரைந்து கொடுக்குற அந்த அவர்களுடைய வீட்டில் நிற்கிறோம். இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொடிச்சியில் இங்கே இருந்து நல்லூர் ஆலயத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற அதோட காட்சியை தான் காணொலியாக பதிவு செய்வோம். அப்படியாக கொடிச்சிலைக்கான பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று அந்த செங்குந்தம் பரம்பரை என்று சொல்லுவாங்க, அவர்களை தான் காலமாக இந்த கொடிச்சிலையை விரைந்து கொடுப்பார்கள். அப்படியாக இப்போ தற்சமயம் அந்த பரம்பரையில் இந்த நபர் தான் அந்த கொடிச்சிலை வரைந்து கொடுப்பார். அவர் இங்கே இருந்து தலையில் சுமந்த வண்ணமே ஊர்வலமாக இந்த கொடிச்சிலையை கொண்டு செல்வார்கள். அப்படியாக மேளதாளங்கள் சூழ இந்த இடங்களில் ஊர்வலமாக தலைமையில் இந்த கொடிச்சிலையை வைத்து கொண்டு போகிற அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு நல்லூருடைய மகோத்சவ நாளை தினம் 17ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கிற இந்த தருணத்தில் இன்றைய நாள் இந்த கொடிச்சியிலே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்க்கும்போது உண்மையாக அவ்வளவு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் நல்லூரானுடைய மகோத்சவமானது ஆரம்பிக்கப்பட்ட ஜாழ் மாவட்டம் இல்லை இலங்கைக்கு ஒரு பக்தி பூர்வமான ஒரு பக்திமயமான ஒரு சூழ்நிலையாகத்தான் காணப்படும். எங்கு பார்த்தால் முருகனுடைய அரோகரா பாடல்கள், முருகனுடைய கோஷம் என அப்படியாக ஒரு பக்தி பூர்வமான ஒரு மயமான ஒரு சூழலாகத்தான் இந்த ஜாழ் மாவட்டமே காணப்படும். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது இப்போ கொடிச்சிலையானது நடந்து ஊர்வலமாக கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். முக்கியமாக இந்த கொடிச்சிலை கொண்டு செல்வதில் நிறைய ஒரு மரபு ரீதியான பழமை மாறாத நிறைய விடயங்கள் இருக்கு. இப்போ நல்லூரானுக்கே உதித்த தனித்துவமான விடயம் என்பது பரம்பரையாக செய்கிறவங்க தான் அந்த கொடிச்சிலை செய்வதோடு அந்த பழமை மாறாது இந்த நிகழ்வுகள் இடம்பெறுவது மிகச் சிறப்பு, அது ஒரு தனித்துவம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த கொடிச்சிலையான தலையில் சுமந்தவண்ணன் சென்று இங்கிருந்து போற வழியில் ஒரு முருகன் ஆலயம் ஒன்று இருக்கும். அந்த முருகன் ஆலயத்தில் இருக்கிற அந்த தேர் ஒன்றில் வைத்து பூசைகள் எல்லாமே இடம்பெற்று தேர் இழுத்து ஒரு ஊர்வலமாக திருப்ப நல்லூர் ஆலயத்துக்கு அந்த கொடிச்சிலையானது கொண்டு செல்வது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக காணப்படும். அந்த வகையில் தற்பொழுது இந்த கொடிச்சியில கொண்டு செல்ற நிகழ்வோட அந்த தேரில் கொண்டு போகிற அந்த கோயிலுடைய வாயில் பகுதியை நோக்கி தற்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த இடங்களில் வீதி முழுவதுமாக
தண்ணி அடித்து அந்த கொடிச்சியிலே கொண்டு வருபவர்களை குளிர்விக்கின்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து தலையில் சுமந்த வண்ணம் இந்த கொடிச்சியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இது ஒரு சிறிய முருகன் ஆலயம். இந்த முருகன் ஆலயத்தில் இருக்கிற அந்த தேரில் தான் அந்த கொடிச்சியிலேயானது வைக்கப்பட்டு அங்கே பூசைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு போகிற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வேல்முருகன் ஆலயத்தில் இருந்து இந்த அழகான கொடிச்சீரை எடுத்து வரப்பட இருக்கிறது. பராமர வம்சத்திலே ஆடி மாதத்திலே 17/8/2026 உலக அழகாக அழகாக அப்பப்பா குறிப்பிடி ஆளுமைப்பட்டோடு பெருமானுடைய தேவையை கொடிச்சீரை வைத்து இந்த திருநீதி வளமாக சத்துராவுக்கு நீதி வழியாக பண்புக்கு நீதி வழியாக இந்த கொடிச்சீரை எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இது நல்லூர் கல்வியும் பூரணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஆலய மூலாலய தர வாசலை மறைக்காமல் எல்லோரும் நாங்கள் உருவாகி சவால் போடுவாங்க. ஆகவே அந்த வகையிலே வரலாற்று பின்னணியோடு இந்த அழகான சூழல் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட கொடிச்சியிலே எங்களுடைய குருநாதன் லோகநாதன் அவர்களுடைய கொடிக்கையோடு பெருமானுடைய பேர் மனம் பெறப்போகிறது. அந்த அழகான பெண்கள் வடத்தை எடுத்து பக்குவமாக கொடுங்க. வடம் கையிலே கட்டிவிட்டால் இந்த இடத்தில் போட முடியாது. ஆகவே அழகான பேர் வரத்தை நீங்கள் திருநீதி வளமாக எடுத்துச் செல்ல போகிறீர்கள். அழகான தரிசனம், அற்புதமான பெருக்காட்சி. அந்த செல்வகுமார் அவர்கள் இங்கே வாருங்கள்.
கொடிச்சீலையுடன் தேர் புறப்பட்டு தற்பொழுது சட்டநாதர் சிவன் கோயில் அருகே நாடுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தன்னுடைய தகப்பனருடைய இருப்பிடத்தை நாடுகின்ற அந்த காட்சி ஒரு முக்கியமான ஒரு நாள் கொடிச்சீலை கொண்டு செல்கின்ற ஒரு காட்சி, தேர் மூலம் வைத்து கொண்டு செல்கின்ற காட்சி. இது எல்லா கோயில்களிலேயும் இடம்பெறாது. ஆனால் நல்லூருக்கே ஒரு சிறப்பு, ஒரு தனித்துவம். இப்படியான விடயங்கள், ஒரு மரபு ரீதியான விடயங்கள் பழமை மாறாது இடம்பெறுகின்றது. இப்போ அந்த வகையில் தொடர்ந்து இங்கிருந்து புறப்படுகின்ற இந்த தேரானது அடுத்த சங்கிலியன் சிலையை தாண்டி அப்படியாக நல்லூராண்டிய கிழக்கு வாயில் முன் வாயிலாக நல்லூரானை சென்றடைந்து அங்கு பூசைகள் எல்லாமே இடம்பெற்று நல்லூராண்டிய உட்புற வாயிலூடாக இந்த கொடிச்சிலே உள் செல்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறப்பு சங்கிலியனுடைய சிலை. இதெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சி கலைஞர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நியரை கலங்கடித்த சங்கிலி மன்னனுடைய சிலை மிக அழகாக யாழ்ப்பாணத்தை கடைசியாக ஆண்டவன் சங்கிலி மன்னன். இந்த அழகான வரலாறு கல்தோன்றி மண்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடியில் வந்துவிட்ட ஈரமரவனே சங்கிலியன் என யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கடைசி தமிழ் மன்னன் ஏழான் செகரேய சேகரன் என்ற சிறப்பு பெயரை உடையவன் சங்கிலி மன்னன். இந்த பருத்தித்துறை வீதியிலே தான் சங்கிலி மன்னனுக்கு இந்த சங்கிலி தோப்பு அரண்மனை வாசலிலே சங்கிலியனுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அழகாக கிபி 1519 ஆண்டு முதல் கிபி 1551 ஆண்டு வரை யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்டவன் 6ஆம் பரராஜசேகரனுக்கு மங்காத அந்த மகனாக பிறந்தவன். ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தில் வந்துவிட்டவன். சிறந்த சைவத்தமிழ் மன்னனாக திகழ்ந்தவன். நெற்றியில் நேரு நிமிர்ந்த உலமிக்க நெஞ்சும் கையிலே வீர வாழ்வுடன் கண்களிலே ஒளியும் கொண்ட கம்பீர தோற்றத்தை கொண்டவன். அந்த சிலையை பருத்தித்துறை வீதியிலே சங்கிலி தோப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பூங்காவுக்கு முன்னாலே சங்கிலியனுடைய சிலை காட்சிப்படுத்தப்படுகிறது. தொலைக்காட்சி நேயர்கள் நல்லூரை சொல்ல போனால் சங்கிலி மன்னனை சொல்ல வேண்டும், சங்கிலியனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். ஆகவே அன்பர்களே, நேயர்களே, அது மட்டுமல்ல நல்லாட்சி நாதனாக விளங்கியவன், வலிமை மிகு காடாட்படையினையும் கடற்படையினையும் வைத்திருந்தவன் சங்கிலியன். அது மட்டுமல்ல கடல் கடந்த வணிகத்தின் மூலம் பெருமளவு வருமானம் பெற்றவன். போர்த்துகேயரின் வணிக முயற்சிகள் நாட்டு நலனுக்கு பாதகமானது என்பதை அறிந்தவன். இதன் காரணமாக 1540களிலே போர்த்துகேயருடன் வணிக கப்பல்கள் யாழ்ப்பாண துறைமுகத்துக்கு வந்த வேளை படைகளை அனுப்பி அங்கே கப்பல்களையும் பொருள்களையும் பறிமுதல் செய்து பரங்கியர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தவன் சங்கிலியன். பரங்கியர்களுக்கு எதிராக பலம் மிக்க ஆட்சி ஒன்றை சங்கிலியன் நிறுவியிருந்தார். இதன் காரணமாக போர்த்துகேயர்களின் வணிகத்துக்கும் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன் சங்கிலியன். அவனுடைய சிலை இந்த பருத்தித்துறை வீதியிலே இருக்கிறது. அரகரோகரா, பாருங்கள், மழை பெய்கிறது. இதுதான் நெல்லைக்கந்தனுடைய பேரருள். நாங்கள் அங்கே குறிப்பிட்டோம், மழை வருமண்டு மழை பெய்கிறது. பருத்தித்துறை வீதியிலே மழை பெய்கிறது. இந்த கொடிச்சியிலே தேர் வருகிறது. பருத்தித்துறை வீதியிலே வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அழகாக, அற்புதமாக, பத்திபூரமாக நாங்கள் குறிப்பிட்டோம். நல்ல சம்பவங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தால் மழையை கூப்பிடுகிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு சித்த யோகிகளுக்கு இருந்தது. பாருங்கள், மழை துமித்தது. என்ன அற்புதம்! தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள் அல்லவா? இத்தகு வரலாற்று பெருமையுடைய தமிழ் மன்னன் சங்கிலியன். அங்கே தொலைக்காட்சி நேயர்கள் சங்கிலியனை காண்பிக்கிறார்கள். அந்த சங்கிலியன் ஒரு மாவீரன் என்பதை நல்லூர் வீரமாகாளி அம்மன் ஆலயம் அருகிலே வயல்வெளிகளில் போர்த்துகேய படைகளுடன் நடந்த 10வது நாள் வால்போர் கட்டியம் கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 10 நாள் போரிலும் 1700க்கும் மேற்பட்ட பரங்கிய படைகளுடன்
யுத்தம் செய்த வரலாறு கம்பீரமாக குதிரையிலே காட்சி அளிக்கிறார். கொடிச்சீலையை எடுத்து வருகின்ற திருவருள் தரிசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? மிகச் சிறப்பாக ஓம் தொலைக்காட்சியிலும் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது பருத்தித்துறை வீதியிலேதான் கொடிச்சீலையை சுமந்து தேர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பல வகையான வண்ண கொடிகளை சுமந்த தேர், கலசத்தை சுமந்து, பாக மாலைகளை சுமந்து வலம் வருகின்ற காட்சி. ஏலை வைத்து வழிபாடு செய்து தேரை நாங்கள் இழுத்து வருகிற அப்படியாக நல்லூருடைய கிழக்கு புற வாயிலை நெருங்கிய இந்த தேரானது இந்த இடங்களில் தீபங்கள் எல்லாமே காட்டப்பட்டு தேங்காய்கள் உடைத்து நல்லூருடைய வெளி வீதியை வலம் வந்து உட்செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். தற்பொழுது இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம், அதாவது தீபாரதனை காட்டுகின்ற அந்த நேரத்தில் தீபாரதனை அந்த தீயானது ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் தீப்பற்றி ஒரு நல்ல காலம் அந்த தீயானது அணைக்கப்பட்டது. உண்மையாகவே இந்த நேரங்களில் எல்லாருமே ஒரு அவதானமாக கூட்டமாக நிற்கும் போது அவதானமாக நிற்க வேண்டும். தீபாரதனை காட்டும் போது காற்றின் வேகத்தால் அந்த தீபாரதனை நெருப்புகள் உடனடியாக பற்றக்கூடியமாக இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கிற அந்த மயிர்துளைகளில் இலகுவாக பற்றக்கூடியமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் இந்த இடங்களில் மிக கவனமாக இருக்கணும். அப்படியாக நல்லூரானுடைய கிழக்கு புற வாயிலே வந்தடைந்த தேரானது வெளிவீதி வலம் வந்து உட்செல்கின்ற அந்த, அதாவது கொடிச்சியிலே உட்செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதோடு இந்த கிழக்குப்புற வாயிலில் மணல்கள் எல்லாமே குவிக்கப்பட்ட பிறகு குழந்தைகள் சிறுவர்கள் அந்த மணலில் விளையாடுகின்ற அந்த ஒரு அழகிய காட்சியம் இந்த இடத்துல அவதானிக்கக்கூடியமாக இருக்குது.
இப்படியான நிறைந்த ஒரு நல்ல சூழல் நிறைந்த இந்த இடங்கள் இப்படியான மகிழ்ச்சியான சின்ன சின்ன தருணங்களை எங்களால் அவதானிக்கலாம் இனி வர இந்த மகோற்சவ நாட்களில். அப்படியாக தொடர்ந்து வெளிவீதி வலம் வந்த அந்த தேரானது உட்பகுதியை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக கொடிச்சீலையோட கிழக்கு புற வாயில உட்பகுதியை வந்தடைகின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம்.